வந்து ஆதரிக்கிறத மாநில அரசு சொல்லியிருக்காங்க. I welcome the government's decision to offer maternity leave to mothers, but they must also offer paternity leave. The burden of raising children can't be only on women. Fathers must also share that responsibility. But I completely oppose any incentive or government program which wants to increase family size, which encourages a third child. We need to have a healthy population. We need to have a highly trained population. We can't have a population for the sake of numbers. By increasing the size of the family, we must also take into account the resources which are necessary to educate and to provide quality health care for the child. And I don't believe that we need large families. In a technology-driven world, a smaller, healthier and a more educated population is more than adequate. Be happy that the MPs are not asking for cars. ஊர்ல வந்து நல்ல ஆரோக்கியமான ஒரு பாப்புலேஷன், நல்லா படிச்ச பாப்புலேஷன் தான் தேவை. நம்பரை இன்க்ரீஸ் பண்றதுக்காக மூன்றாவது குழந்தையை ஊக்குவிக்கிறத நான் ஏத்துக்கல. பெண்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கறத முழுமையாக வரவேற்கிறேன். அதே போல ஆண்களுக்கும் பெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கணும். பிள்ளைகளை வளர்க்கிற பொறுப்பு பெண்களுக்கு மட்டுமல்ல, தந்தைகளுக்கும் உண்டு. அதனால பெட்டர்னிட்டி லீவும் கொடுக்கணும். அதனால பெட்டர்னிட்டி லீவ் முழுமையாக வரவேற்கிறேன். ஆனால் மூன்றாவது குழந்தையை அரசாங்க கொள்கை மூலமாக ஊக்குவிக்க கூடாது. ஏன்னா ஒரு குழந்தைய வந்ததுன்னா அதுக்கு கல்வி கொடுக்கணும், சுகாதாரம் கொடுக்கணும், அதுக்கெல்லாம் நல்ல வசதி இருக்கணும். அது சமுதாயத்துக்கும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், குடும்பத்துக்கும் அது இருக்கணும். அதனால தேவையில்லாம ஜனத்தொகையை கூட்ட வேண்டும் என்பதற்காக நீங்க மூன்றாவது குழந்தைக்கு ஊக்கம் தருவதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. மெட்டர்னிட்டி லீவை முழுமையாக வரவேற்கிறேன். அதே போல பெட்டர்னிட்டி லீவும் கொடுக்கணும். முரசொலியில படிக்கிறது நான் முரசொலி நான் படிக்கிறது எனக்கு தெரியாது. முரசொலி நான் படிக்கிறது கரப்பான்பூச்சி ஜனதாதளம் அந்த போராட்டங்களை தமிழக மாணவர்கள் கலந்து அதெல்லாம் விட்ரா பண்ணிட்டாங்களே. அதை உடனே விட்ரா பண்ணிட்டாங்க. அதை யாரு கொடுத்தாங்கன்றது எனக்கு தெரியல. கொடுத்தது அது கொடுத்துருக்க கூடாது. அதை உடனே விட்ரா பண்ணது நியாயம்தான். அதிகாரிகளே பண்ணாங்களா இல்ல அரசாங்கத்துடைய உத்தரவுல பண்ணாங்களா எனக்கு தெரியாது. ஆனா அதை முதல்ல அந்த அறிவிக்கையை கொடுத்துருக்க கூடாது. அதை விட்ரா பண்றதை நான் வரவேற்கிறேன். இப்ப இந்த எம்எல்ஏக்களுக்கு கார் மாசத்துக்கு 75,000 ரூபாய் நாங்க எம்பி தான் கேட்காம இருக்கிறோம், அவ்வளவுதான்.